Hello friends, welcome to Kannan Info Tamil. நம்ம இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா ரெண்டு முக்கியமான டிஃபென்ஸ் அப்டேட் இந்த வீடியோல பார்க்க போறோம். முதல் டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா எஸ்டோனியா நாட்டிடமிருந்து தெமிஸ் அப்படிங்கிற UGV வெஹிக்கிள வாங்கியிருக்காங்க. நீங்க கூட நினைக்கலாம் எதற்காக இந்தியா எஸ்டோனியா போன்ற சிறிய நாட்டிடமிருந்து இந்த தெமிஸ் UGV வெஹிக்கிள வாங்கியிருக்காங்க அப்படின்னு. ஆனா இந்தியா மட்டுமே எஸ்டோனியாவிடமிருந்து இந்த வெஹிக்கிள்களை வாங்கல. ஏன் அமெரிக்காவே எஸ்டோனியா நாட்டிடம் இருந்துதான் இந்த தெமிஸ் UGV வெஹிக்கிள்களை வாங்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல நாடுகள் இந்த வெஹிக்கிளை வாங்குவதற்கு போட்டி போட்டு வந்துகிட்டு இருக்காங்க. எதற்காக இந்த வெஹிக்கிள்களை வாங்குவதற்கு பல நாடுகள் போட்டியிடுறாங்க? UGV வெஹிக்கிள் அப்படின்னா என்ன? இந்தியா வாங்கியிருக்க தெமிஸ் UGV வெஹிக்கிளோட செயல்திறன் என்ன? அதை பயன்படுத்தி என்ன மாதிரியான ஆபரேஷன்களை கேரி அவுட் செய்ய முடியும் அப்படிங்கிறது குறித்து பார்க்கலாம். இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை ஒட்டியுள்ள பகுதியில சுரங்கங்கள் அமைச்சு வர்றாங்க. இந்த சுரங்கங்கள்ல பதுக்கி வைத்து தாக்குதல் நடத்துவதற்கான ஆயுதத்தை இந்தியா சமீபத்துல பெருமளவுல ஆர்டர் செஞ்சிருக்காங்க. அது என்ன ஆயுதம், அந்த ஆயுதத்தோட செயல்திறன் என்ன அப்படிங்கிறது குறித்து நம்ம டீடைலா இந்த வீடியோல பார்க்கலாம். நம்ம சேனலை நிறைய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாம பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எனக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். இந்திய அரசாங்கம் சில ஆயுதங்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்யலாம், சில ஆயுதங்களை இறக்குமதி செய்யக்கூடாது அப்படிங்கிற பட்டியலை வருடா வருடம் வெளியிடுவாங்க. அந்த வகையில இந்த வருடத்துல UGV வெஹிக்கிள்களை வெளிநாட்டில் இருந்து இறக்குமதி செய்து கொள்ளலாம் அப்படின்னு குறிப்பிட்டிருந்தாங்க. இதனை தொடர்ந்து எஸ்டோனியாவை பேஸா வச்சு இயங்கக்கூடிய மில்ட்ரிம் ரோபாட்டிக்ஸ் அப்படிங்கிற நிறுவனத்திடமிருந்து இந்திய ராணுவம் தெமிஸ் UGV வெஹிக்கிள்களை வாங்கி இருப்பதா செய்திகள் வெளிவந்திருக்கு. எத்தனை UGV வெஹிக்கிள்களை இந்திய ராணுவம் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை ரகசியமா வச்சிருக்காங்க. தெமிஸ் அப்படின்னா ட்ராக்ட் ஹைபிரிட் மாடியூல் இன்ஃபென்ட்ரி சிஸ்டம். இந்த தெமிஸ் சிஸ்டம் ஒரு கிரவுண்ட் பேஸ் ஆர்ம்டு வெஹிக்கிள். இத அன்மேன்ட் கிரவுண்ட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ராணுவ வீரர்கள் ஒரு ஆபரேஷன்ல ஈடுபடும் பொழுது இந்த சிஸ்டங்கள் ராணுவ வீரர்களோடு இணைந்து செயல்படக்கூடியது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த வெஹிக்கிள்கள் யுத்த களத்துல வீரர்கள் மற்றும் ஆயுதங்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் செய்ய உதவும். அதே வேளையில இந்த அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்கள்ல ரிமோட் கண்ட்ரோல் மூலமா இயக்கக்கூடிய ஆயுதங்களை இணைத்து தாக்குதலுக்கும் பயன்படுத்த முடியும். அது மட்டும் இல்லாம கன்னி வெடிகளை கண்டுபிடிப்பது, கண்டுபிடித்த கன்னி வெடிகளை செயலிழக்க செய்வது போன்ற வேலைகளையும் இந்த வெஹிக்கிள்களை பயன்படுத்த முடியும். இந்த தெமிஸ் UGV வெஹிக்கிள் மிலிட்டரி டெக்னாலஜி செக்டார்ல ஒரு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு. ஏன்னா இந்த வெஹிக்கிளோட செயல்திறன் அவ்வளவு சிறப்பா இருக்கு. இதன் காரணமா தான் கிட்டத்தட்ட 16 நாடுகள் இந்த வெஹிக்கிள்களை பயன்படுத்தி வர்றாங்க. இந்த 16 நாடுகள்ல 8 நாடுகள் நேட்டோ அமைப்பை சேர்ந்த நாடுகள். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா அமெரிக்கா, யுனைடெட் கிங்டம், ஸ்பெயின், நார்வே, நெதர்லாந்து, ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் எஸ்டோனியா போன்ற நாடுகள் இந்த தெமிஸ் அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்களை பயன்படுத்தி வர்றாங்க. இதன் காரணமா தான் இந்தியாவும் இந்த கிரவுண்ட் வெஹிக்கிள்களை தற்போது வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. மில்ட்ரிம் ரோபாட்டிக்ஸ் நிறுவனம் சமீபத்துல ஜெர்மனி தங்களிடம் இருந்து தெமிஸ் அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்களை அதிக அளவுல வாங்க இருப்பதா செய்திகள் வெளியிட்டாங்க. இந்த அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்களை உக்ரைனுக்கு ஜெர்மனி வழங்க இருக்காங்க. ஜெர்மனி வழங்கக்கூடிய தெமிஸ் அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்கள்ல எந்த ஒரு ஆயுதமும் பொருத்தப்பட்டிருக்காது. உக்ரைன் ரஷ்யா போர்ல இந்த வெஹிக்கிள்கள் காயம்பட்ட வீரர்களை போர்க்களத்திலிருந்து அப்புறப்படுத்துவது, கன்னி வெடிகளை அகற்றுவது போன்ற வேலைகளை மட்டுமே செய்யும் அப்படின்னு ஜெர்மனி சொல்லியிருக்காங்க. உக்ரைன் ரஷ்யா போர்ல தெமிஸ் அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்களை பயன்படுத்த போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்தவுடன் ரஷ்யாவை சேர்ந்த சென்டர் ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனம் தெமிஸ் UGV வெஹிக்கிள்களை கைப்பற்றி கொடுக்கக்கூடிய ரஷ்ய வீரர்களுக்கு கேஷ் ரிவார்டு அறிவிச்சிருக்காங்க. ரஷ்யா இந்த அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள் தொழில்நுட்பத்துல பின்தங்கி இருக்காங்க. இதன் காரணமா தான் சென்டர் ஃபார் அனாலிசிஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிஸ் அண்ட் டெக்னாலஜி அப்படிங்கிற நிறுவனம் இந்த கேஷ் ரிவார்டை அறிவிச்சிருக்காங்க. அதாவது கைப்பற்றப்படும் தெமிஸ் அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள் இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்களை ஆய்வு செய்து தங்களுடைய அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள் ப்ராஜெக்டை வேகப்படுத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டிருக்காங்க. தெமிஸ் UGV வெஹிக்கிள் 1630 கிலோகிராம் எடை கொண்டது. இந்த வெஹிக்கிள்னால அதிகபட்சமா 1200 கிலோ
கிலோகிராம் எடை கொண்ட பேலோடுகளை சுமக்க முடியும். தெமிஸ் அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்னால ஹைபிரிட் பவரை பயன்படுத்தி 15 மணி நேரம் வரைக்கும் இயங்க முடியும். அதுவே எலக்ட்ரிக் பவரை பயன்படுத்தி 5 மணி நேரம் இயங்க முடியும். இந்த வெஹிக்கிள்களை 1 முதல் 5 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து கொண்டு இயக்க முடியும். தெமிஸ் அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்னால அதிகபட்சமா 20 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். இந்த வெஹிக்கிள்ல இன்ஃப்ராரெட், தெர்மல் மற்றும் HDR கேமராக்கள் இணைக்கப்பட்டிருக்கு. தெமிஸ் UGV வெஹிக்கிள்ல IPR ரடார் சிஸ்டம் இணைக்கப்பட்டிருக்கு. இந்த ரடார் சிஸ்டத்தை பயன்படுத்தி தன்னை சுற்றியுள்ள இலக்குகளை கண்டுபிடிக்க முடியும். அதே வேளையில கண்டுபிடித்த இலக்குகள் மீது தாக்குதலும் நடத்த முடியும். இந்த UGV வெஹிக்கிள என்ன மாதிரியான ஆபரேஷனுக்கு பயன்படுத்த போறோம் அப்படிங்கறத பொறுத்து இதுல பல்வேறு விதமான சென்சார்கள் மற்றும் ஆயுதங்களை இணைத்துக் கொள்ளலாம். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா இந்த தெமிஸ் UGV வெஹிக்கிள்னால சிறிய ஆயுதங்களான 81 mm மோட்டார்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். அதே வேளையில ரிமோட் கண்ட்ரோலை வைத்து இயக்கக்கூடிய லைட் ரிமோட் வெப்பன் சிஸ்டங்களையும் இதுல எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இது போன்ற ஆயுதங்களை எடுத்து செல்வதன் மூலம் ஆபரேஷன்ல ஈடுபடக்கூடிய வீரர்களுடைய ஃபயர் பவரை அதிகரிக்க முடியும். அது மட்டும் இல்லாம ஆபத்தான எதிரி பகுதிக்குள் இந்த கிரவுண்ட் வெஹிக்கிள முதல்ல அனுப்பி தாக்குதல் நடத்த செய்து பிறகு வீரர்கள் சென்று தாக்குதல் நடத்தலாம். இதனால நமது வீரர்களின் உயிரிழப்பை தவிர்க்க முடியும். தெமிஸ் கிரவுண்ட் வெஹிக்கிள்ல கார்டியன் 2.0, ஆடர் DM, புரொடெக்டர், காங்ஸ்பர்க், FN ஹேட்சல் போன்ற பல நாடுகளால் தயாரிக்கப்படும் லைட் ரிமோட் வெப்பன் சிஸ்டங்களை இணைக்க முடியும். தெமிஸ் அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்ல யூவிஷன் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட 6 ஹீரோ 120 லாய்டரிங் யூனிட்ஸ் எடுத்து செல்ல முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்ஸ் இன்ஃபென்ட்ரி டிவிஷனோட தாக்குதல்கள் மற்றும் ஸ்பெஷல் போர்சஸோட தாக்குதல்களுக்கு பயன்படுத்த முடியும். ஹீரோ 120 லாய்டரிங் யூனிட்ஸை கொண்டு தொலைதூரத்தில் உள்ள எதிரிகளின் டேங்குகள், பங்கர்கள் மற்றும் கம்யூனிகேஷன் சென்டர்கள் மீது தாக்குதல் நடத்த முடியும். ஹீரோ லாய்டரிங் யூனிட்ஸ் 18 கிலோகிராம் எடை கொண்டது. ஹீரோ லாய்டரிங் யூனிட்ஸ்னால 60 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள எதிரிகளின் இலக்குகள் மீது 4.5 கிலோகிராம் எடை கொண்ட வெடிபொருளை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த லாய்டரிங் யூனிட்ஸ்னால தொடர்ந்து 60 நிமிடம் பறக்க முடியும். இதனால எதிரியின் எல்லைக்குள் செல்லாமலே தொலை தூரத்தில் இருந்து கொண்டே எதிரிகள் மீது பலமான தாக்குதலை நடத்த முடியும். தெமிஸ் UGV வெஹிக்கிள்களை ரெகானசன்ஸ் மற்றும் சர்வேலன்ஸ் ஆபரேஷன்களுக்கும் பயன்படுத்த முடியும். குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஒரு தாக்குதலுக்கு பிறகு எதிரிக்கு எவ்வளவு சேதம் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை கூட இந்த கிரவுண்ட் வெஹிக்கிள்ல இருக்கக்கூடிய கேமராக்கள் மற்றும் சென்சார்களை பயன்படுத்தி எஸ்டிமேட் செய்ய முடியும். வரும் காலத்துல இந்த கிரவுண்ட் வெஹிக்கிள்கள் அதிக அளவுல ராணுவத்தில் பயன்படுத்தப்படும் அப்படின்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட் சொல்றாங்க. இந்த சூழ்நிலையில இந்தியா உள்நாட்டிலே இந்த அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்களை உருவாக்குவதற்கும் முயற்சி செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்தியாவை தலைமையிடமாக கொண்டு இயங்கக்கூடிய கிரிட்பாட்ஸ் நிறுவனம் டைட்டன் மற்றும் ஜீசு அப்படிங்கிற 2 அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்களை டெவலப் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்த கிரவுண்ட் வெஹிக்கிள இந்திய ராணுவம் சமீபத்தில் நடத்திய தக்ஷின் சக்தி ஆபரேஷன்கள்ல பயன்படுத்தி இருக்காங்க. இந்த 2 கிரவுண்ட் வெஹிக்கிளோட செயல்திறனை இந்திய ராணுவம் எஸ்டிமேட் செய்து வந்துகிட்டு இருக்காங்க. இந்திய ராணுவம் கொடுக்கக்கூடிய தகவல்களை கொண்டு கிரிட்பாட்ஸ் நிறுவனம் டைட்டன் மற்றும் ஜீசு அன்மேன் கிரவுண்ட் வெஹிக்கிள்களை அப்கிரேட் செய்ய இருக்காங்க. இரண்டாவது டிஃபென்ஸ் அப்டேட், இந்தியா அருணாச்சல் பிரதேஷ் மாநிலம் தவாங் செக்டார் பகுதியில சீலா மற்றும் நீச்பூ அப்படிங்கிற 2 டனல்களை கட்டி வந்துகிட்டு இருக்காங்க. இந்த டனல்களோட வேலை ஜூன் 2023 வருடத்தோட நிறைவடையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இந்த சூழ்நிலையில இந்தியாவின் நேஷனல் செக்யூரிட்டி பிளானர்ஸ் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அதிகமான அளவுல சுரங்க பாதைகளை உருவாக்கணும் அப்படின்னு பரிந்துரை செஞ்சிருக்காங்க. அதாவது சீன எல்லையை ஒட்டியுள்ள மாநிலங்கள்ல இருந்து லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி வரைக்கும் அதிகமான சுரங்க பாதைகளை அமைக்கணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதற்கு முக்கிய காரணம் சீனா திபெத் பகுதியில் இருக்கக்கூடிய ஏர்பேசஸ்ல சுரங்கங்களை அமைச்சிருக்காங்க. இந்த சுரங்கங்கள்ல அதிநவீன விமானங்கள் மற்றும் மிசைல்களை பதுக்கி வச்சிருக்காங்க. அதே போன்ற ஒரு அமைப்பை லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியை ஒட்டியுள்ள மாநிலங்கள்ல இந்தியாவும் உருவாக்கணும் அப்படின்னு நேஷனல் செக்யூரிட்டி பிளானர்ஸ் அறிவுரை வழங்கியிருக்காங்க. இதனைத் தொடர்ந்து இந்தியா 3484 கிலோமீட்டர் நீளம் கொண்ட லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதியில அந்த வேலைகளை தொடங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சமீபத்துல இந்திய ராணுவம் லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் பகுதி மற்றும் பாகிஸ்தான் எல்லை பகுதியில
பிரளய் மிசைல்களை நிலைநிறுத்த போறாங்க. இந்த பிரளய் மிசைல்களை இந்தியா உருவாக்க உள்ள சுரங்க பாதைகள்ல பதுக்கி வைக்கவும் இந்தியா திட்டமிட்டிருக்காங்க. முதற்கட்டமா 120 பிரளய் மிசைல்களை இந்திய ராணுவத்திற்காக ஆர்டர் செஞ்சிருக்காங்க. இந்த பிரளய் மிசைல்கள்னால 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை மிக துல்லியமா தாக்க முடியும். இந்த பிரளய் மிசைல் ஒரு கோசி பாலிஸ்டிக் மிசைல். இதன் காரணமா இந்த மிசைல எந்த ஒரு ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தாலும் இன்டர்செப்ட் செய்ய முடியாது. இந்த மிசைல் டெவலப்மெண்ட்ல முன்னாள் முப்படை தளபதி திரு பிபின் ராவத் அவர்கள் பெரும் பங்களிப்பு பண்ணியிருக்காரு. 2021 மற்றும் 2022 வருடம் 2 முறை இந்த மிசைல் சோதிக்கப்பட்டது. இந்த மிசைல எதிரிகளின் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டத்தால் தாக்க முடியாததற்கு முக்கிய காரணம் இந்த மிசைல் இலக்கை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கும் பொழுது வெவ்வேறு திசைகளை மாற்றி பறந்து கொண்டிருக்கும். இதனால இந்த மிசைல் எந்த டைரக்ஷன்ல பறந்து கொண்டிருக்கு அப்படிங்கறத கணிப்பது மிகவும் கடினம். இதன் காரணமா தான் இந்த மிசைல கோசி பாலிஸ்டிக் மிசைல் அப்படின்னு சொல்றாங்க. பிரளய் மிசைல் 5 டன் எடை கொண்டது. இந்த மிசைல்னால 370 முதல் 700 கிலோகிராம் எடை கொண்ட ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ப்ரீ பிராக்மென்ட் வார்ஹெட்களை எடுத்து சென்று தாக்குதல் நடத்த முடியும். இந்த மிசைல இயக்குறதுக்கு திட எரிபொருளை பயன்படுத்தி இயங்கக்கூடிய 2 ஸ்டேஜ் கொண்ட ராக்கெட் மோட்டார் பயன்படுத்தப்படுது. இந்த மிசைல்ல MARV அப்படிங்கிற மனியூரபிள் ரீஎன்ட்ரி வெஹிக்கிள் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இந்த தொழில்நுட்பத்தின் உதவியோடு தான் இந்த மிசைல் தன்னுடைய திசையை தொடர்ந்து மாற்றி மாற்றி பறக்க முடியுது. பிரளய் மிசைல்னால 150 முதல் 500 கிலோமீட்டர் தூரத்துல உள்ள இலக்குகளை தாக்க முடியும். சமீபத்துல DRDO இந்திய ராணுவம் விரும்பினாங்கன்னா இந்த மிசைலோட ரேஞ்ச தங்களால அதிகரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மிசைல்னால 1200 கிலோமீட்டர் பெர் ஹார் வேகத்துல பயணிக்க முடியும். பிரளய் மிசைல இலக்கை நோக்கி வழி நடத்துவதற்கு இனிஷியல் நேவிகேஷன் சிஸ்டம் பயன்படுத்தப்பட்டிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். இதெல்லாம் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்ச விஷயங்கள். ஐ ஹோப் நான் ஷேர் பண்ண விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை எனேபிள் பண்ணிக்கங்க. See you in the next video. ஜெய் ஹிந்த்.